எல்லாருக்கும் வணக்கம். இன்ட்ரோடக்ஷன் டு ப்ராபபிலிட்டி தியரி அண்ட் ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸஸ் கோர்ஸில் நம்ம இப்போ 11வது வாரத்தில் இருக்கிறோம். இந்த பாடம் வந்து கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயின், ஷார்ட்டாக சிடிஎம்சி. இதில் ஏற்கனவே நம்ம 4 லெக்சர் முடிச்சிட்டோம். முதல் லெக்சரில் டெஃபினிஷன் பார்த்தோம், 2வது லெக்சரில் இன்ஃபினைட் டெசிமல் ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸு, 3வது லெக்சரில் கொல்மோக்ரோவ் ஃபார்வர்டு ஈக்குவேஷன், கொல்மோக்ரோவ் பேக்வேர்டு ஈக்குவேஷன்ஸ் கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்த்தோம். 4வது லெக்சரில் வந்து லிமிட்டிங் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தோம். இது 5வது லெக்சர், பர்த் டெத் ப்ராசஸஸ். ஸோ ரீகேப் மாதிரி காமிச்சிடுறேன். டெஃபினிஷன், அப்புறம் நொட்டேஷன்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்தோம். இந்த 3 எடுத்துக்காட்டையுமே திருப்பியும் யூஸ் பண்ணோம் 2-3 வாட்டி. சாப்மன் கொல்மோக்ரோவ் ஈக்குவேஷன், அப்புறம் இந்த கியூ மேட்ரிக்ஸோட டெரிவேஷன், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் எப்படி ஸ்டேட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறது, இந்த இர்ரெடியூசபிள்னா என்ன, எர்காடிக்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். கொல்மோக்ரோவ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் டெரைவ் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஃபார்வர்டு ஈக்குவேஷன் வரும், எப்படி பேக்வேர்டு கொல்மோக்ரோவ் ஈக்குவேஷன் வருங்கிறத பார்த்தோம். போத் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிலையும் அன்கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிலையும். இந்த பையின்னு போட்டால் அன்கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, பின்னு போட்டால் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. அது வந்து டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. பைங்கிறது வந்து அன்கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, டைம் டிபெண்ட். ப்ராக்கெட்டில் டி போட்டால் ஸ்டெடி ஸ்டேட் வரும்போது நம்ம அதே இதை பையின்னு மட்டும் எழுதுவோம், ப்ராக்கெட்டில் டி போட மாட்டோம். அப்படின்னா அது வந்து பைங்கிறது வந்து ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டிஸ். ஸோ அதே மாதிரி அந்த 2 ஸ்டேட் எடுத்துக்காட்டை திருப்பி ஒரு வாட்டி பார்க்குறோம். அப்புறம் ஒரு 3 ஸ்டேட் மாடலும் போட்டிருக்கிறேன். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வழியாக நம்ம அதனுடைய டைம் டிபெண்டன்ட் ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிச்சிருக்கிறோம். லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன், ஆமாம், லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து நான் வேறு நோட்டேஷன் யூஸ் பண்ணுறேன். ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு வந்து பையின்னு யூஸ் பண்ணுறேன். பைங்கிற வெக்டர் பார்த்தீங்களா, பை கியூஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டி. அந்த வெக்டார் வந்து பை. ப்ராபபிலிட்டிஸ் வந்து பை ஐஸ். பை ஐ ஆஃப் டீன்னு போட்டால் அது வந்து டைம் டிபெண்டன்ட் ப்ராபபிலிட்டி. பை ஐஸ்னு போட்டால் அது வந்து ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டி. ஸோ இதுவும் அதே அந்த 2 ஸ்டேட் மாடல் தான் அதனுடைய எக்ஸாம். இந்த எக்ஸாம்பிள் வந்து ரெண்டுமே ஒரே ஆன்சர் வரும். லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆன்சரும் ஸ்டெடி ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆன்சரும் ஒரே ஆன்சர் தான். இதுதான் ஸ்டேஷ்னரி டிஸ்ட்ரிபியூஷன். அதனுடைய ரிமார்க்ஸ் கொடுத்துருக்குறேன். எக்ஸாம்பிள் 1ல் ஏற்கனவே பார்த்துட்டோம். இது வந்து கவுண்டபிளி இன்ஃபினைட் ஸ்டேட்ஸாக இருக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு எப்படி ஸ்டெடி ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுங்கிறதையும் பார்த்தோம். இப்போ நம்ம 5வது லெக்சர் பர்த் டெத் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். ஸோ பர்த் டெத் ப்ராசஸ்ஸு டெஃபினிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றையாக பார்க்கலாம். Definition of birth death process. Birth death processes. A CTMC அப்படின்னா continuous time Markov chain. நான் யூஸ் பண்ணுற நோட்டேஷன் வந்து x of t greater than or equal to 0. நம்மளுடைய பேராமீட்டர் ஸ்பேஸ் வந்து 0 to infinity. அதே மாதிரி நான் ஸ்டேட் ஸ்பேஸையுமே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். வித் ஸ்டேட் ஸ்பேஸ் S is equal to 0, 1, 2. இது அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளாக சொல்கிறதுக்காக டெஃபினிஷனில் வந்து பேராமீட்டர் ஸ்பேஸையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஸ்டேட் ஸ்பேஸையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமா எதெல்லாம் மாற்றலாம், ஸ்டில் இட் இஸ், அதுக்கு பேர் பர்த் டெத் ப்ராசஸ் தான் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். சிடிஎம்சி வித் ஸ்டேட் ஸ்பேஸ் தட் இஸ் கால்டு எ பர்த் டெத் ப்ராசஸ். இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து பிடிபி, பர்த் டெத் ப்ராசஸ். அது வந்து பிடிபின்னு சொல்லலாம். எப்படி கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயினை எப்படி சிடிஎம்சின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி பர்த் டெத் ப்ராசஸை பிடிபின்னு சொல்லலாம். ஸோ a CTMC with a state space is called a birth death process if there exist
if there exist rates ரேட்ஸுங்கிறது என்னென்னா இந்த லாம்டா ஐங்கிறது ஒரு ரேட்ஸு இந்த ரேட்ஸ் வந்து greater than or equal to 0 for I is equal to 0, 1, 2 and so on. அதே மாதிரி இன்னொரு ரேட்ஸு மியூ ஐஸு அதுவும் greater than or equal to 0 for I is equal to 1, 2 and so on. இது ஏன் இந்த ரன்னிங் இண்டெக்ஸ் இப்படி கொடுக்குறேன்னா என் ஸ்டேட் ஸ்பேஸ் வந்து 0, 1, 2 அதனால் பர்த் ரேட்ஸ் இந்த லாம்டா ஐஸுங்கிற ரேட்ஸும் இந்த மியூ ஐஸுங்கிற ரேட்ஸும் இப்படி இருந்து such that if there exists a rates such that q I to I plus 1 that will be lambda I for I is equal to 0, 1, 2 and so on. q I to I minus 1 that will be mu I for I is equal to 1, 2, 3 and so on. q I to I that will be minus of lambda I plus mu I. எப்படி பாருங்க I to I plus 1 I ஓட ரன்னிங் இண்டெக்ஸ் 0, 1, 2, 3 இருந்ததுன்னா lambda I to I minus 1 I ஓட வேல்யூ 1, 2, 3 so on இருந்தால் mu I. ஆனால் I to ஐயாவே இருந்துச்சுன்னா அது I is equal to 1, 2, 3லேருந்து மைனஸ் lambda I plus mu I. இதில் எது விட்டு போச்சுன்னா q 0, 0 விட்டு போச்சு அந்த வேல்யூ வந்து மைனஸ் லாம்டா நாட். இப்போ நான் எழுதுனது வந்து வெறுமனை I to I plus 1, I to I minus 1, I to I. அப்போ மீதி எலிமெண்டெல்லாம் என்னன்னு தெரியணும். அது வந்து I to J அந்த வேல்யூலாம் 0 எப்பன்னா I minus Jவோட அப்சல்யூட் வந்து கிரேட்டர் than 1 ஆகுது. ஆக மொத்தம் நான் வந்து உங்களுக்கு Q மேட்ரிக்ஸு அதனுடைய எலிமெண்ட்டை என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டேன். இந்த லாம்டா ஐ அண்ட் மியூ ஐக்கு பேர் வந்து ரேட்ஸு. இந்த லாம்டா ஐ வந்து என்ன பண்ணோன்னா இந்த சிஸ்டம் சைஸை வந்து ஒரு நம்பரை இன்க்ரிமெண்ட் பண்ணும். அதனால் இந்த லாம்டா ஐக்கு பேர் வந்து பர்த் ரேட்ஸ். இந்த மியூ ஐ வேல்யூ எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா I to I minus 1. அப்போனா என்ன ஆகும்னா அந்த சிஸ்டம் சைஸை என்ன நம்பரில் இருக்கோ அதுலேருந்து ஒரு நம்பரை குறைக்கும். அதனால் இந்த மியூ ஐங்கிறது வந்து டெத் ரேட்ஸ். ஸோ சிஸ்டம் வந்து என்ன ஆகும்னா வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டைம் கொஞ்சோண்டு ஏதாவது ஒரு கொஞ்ச நேரத்தில் அது ஒரு ஸ்டெப் முன்னாடி போகும் பை ஒரு பர்த் ரேட்னால், இல்லைன்னா ஒரு ஸ்டெப் பின்னாடி போகும் டெத்துனால். அதனால் இந்த மாடல் பேர் வந்து இந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் பேர் வந்து பர்த் டெத் ப்ராசஸ். ஆனால் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஏதாவது ஒரு சின்ன ரேண்டம் அமௌண்ட் ஆஃப் டைமில் வந்து சிஸ்டம் வந்து ஒரு ஸ்டெப் தான் ஃபார்வர்ட் போகும், ஒரு ஸ்டெப் தான் பேக்வேர்ட் போகும். 2 ஸ்டெப்போ இல்லை 3 ஸ்டெப் ஃபார்வர்ட் போக முடியாது. அதே மாதிரி 2 இல்லை 3 ஸ்டெப் பேக்வேர்டும் போக முடியாது. ஒன்று அதே ஸ்டேட்டில் நிற்கும், இல்லைனா ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆகும், இல்லை ஒரு ஸ்டெப் பேக்வேர்ட் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதனுடைய Q மேட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ட்ரைடயகனல் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இருக்கும். ஸோ இப்போ நான் அடுத்த பேஜில் அதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறேன். இதனுடைய Q மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா அதனுடைய வேல்யூஸ் வந்து QIJ I, J belonging to S. இப்போ நான் டிஃபைன் பண்ண S வந்து 0, 1, 2, 3 and so on. அதனால் இதனுடைய Q மேட்ரிக்ஸ் வந்து மொதல் வேல்யூ வந்து மைனஸ் லாம்டா நாட், அடுத்த வேல்யூ லாம்டா நாட், அதுக்கப்புறம் எல்லாம் ஜீரோஸ். அதாவது இது வந்து 0 to 0. செகண்ட் ரோ வந்து 1 to அதே மாதிரி. ஸோ 1 to 0 வந்து மியூ 1, 1 to 1 வந்து மைனஸ் லாம்டா 1 ப்ளஸ் மியூ 1, 1 to 2 வந்து லாம்டா 1. மீதி எல்லாம் ஜீரோஸ் நான் எழுதலை. ரெண்டாவது இது போட்டிங்கன்னா 2 to 0, 0, 2 to 1 வந்து மியூ 2, 2 to 2 மைனஸ் லாம்டா 2 ப்ளஸ் மியூ 2, 2 to 3 லாம்டா 2. ஸோ இதே மாதிரி
போயிட்டே இருக்கும். ஒரு ட்ரைடயகனல் மேட்ரிக்ஸ். அதுதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. இது எல்லா வேல்யூஸும் ஜீரோஸ் நான் எழுதலை, நான் இதில் இங்கே எழுதலை. ஸோ இது வந்து ட்ரைடயகனல் மேட்ரிக்ஸ். நான் இந்த எஸ்ஸுக்கு எஸ் இஸ் ஈக்குவல் டு 0 1 2 3 ஃபார்முக்கு இது சொல்லியிருக்கேன். இன் ஜென்ரலாக எப்போல்லாம் கியூ மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரைடயகனல் மேட்ரிக்ஸ் வருதோ அப்போன்னா அந்த அண்டர்லைங் ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸ் வந்து பர்த் டெத் ப்ராசஸ். ஸோ நான் வந்து இந்த எஸ் இஸ் ஈக்குவல் டு 0 1 2 3க்கு பதில் வேறு ஏதாவது நம்பர் கூட கொடுத்துக்கலாம். -5 -4 -3 அப்படி கூட கொடுத்துட்டு அதனுடைய கியூ மேட்ரிக்ஸ் வந்து ட்ரைடயகனல் மேட்ரிக்ஸாக வந்துச்சுன்னா அதுவும் பர்த் டெத் ப்ராசஸ் தான். ஸோ ஜென்ரலைஸ் வந்து எனி ஸ்டேட் ஸ்பேஸ் எஸ்ஸில் ஒரு கியூ மேட்ரிக்ஸ் ட்ரைடயகனல் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து பர்த் டெத் ப்ராசஸ். முதல்ல அது கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயினாக இருக்கணும். கியூ மேட்ரிக்ஸ் ட்ரைடயகனல் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா பர்த் டெத் ப்ராசஸ். ஸோ இது கியூ மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. இப்போ நான் வந்து ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டிஸ் எழுதுகிறேன். எப்படி ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி இருக்கும்? மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணுன்னா ஈஸியாக பி டேஷ் ஆஃப் டி that is equal to forward equation எழுதுறேன்னு நினச்சிக்கோங்க. P of t into Q forward கோல்மோக்ரோ equation. நம்ம என்னெல்லாம் சிடிஎம்சியில் படித்தோமோ அதே கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணி நீங்கள் டைம் டிபெண்டன்ட் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு இனிஷியல் கண்டிஷன் தெரியும். P of 0 is equal to identity matrix. இதை சால்வ் பண்ணிங்கன்னா இந்த சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா இங்கே கியூ மேட்ரிக்ஸ் வந்து ட்ரைடயகனல் மேட்ரிக்ஸ். அவ்வளோதான், ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான். பர்த் டெத் ப்ராசஸ் வந்து சிடிஎம்சியோட ஒரு ஸ்பெஷல் கேஸ். அதனால் சிடிஎம்சிக்கு எப்படி நம்ம டைம் டிபெண்டன்ட் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சோமோ அதே ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஃபார்வர்ட் ஈக்குவேஷன். இதே மாதிரி பேக்வேர்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டு கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம். அப்புறம் அன்கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி பை டேஷ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் டி இன்ட்டு கியூ. அதுக்கும் உங்களுக்கு இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்கணும். இஸ் கிவன். இனிஷியல் கண்டிஷனை கொடுத்தாச்சுன்னா பை டேஷ் ஆஃப் டி ஒரு வெக்டார், பை ஆஃப் டி வெக்டார் இன்ட்டு கியூ மேட்ரிக்ஸு ட்ரைடயகனல் மேட்ரிக்ஸு. அதையும் நீங்கள் இந்த பை ஆஃப் 0ங்கிற இனிஷியல் கண்டிஷனை சால்வ் பண்ணிங்கனாலும் ஆன்சர் வரும். நான் இதில் ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எழுதலை. ஏன்னா என்ன டிஃப்ரென்ஸ்னால் இங்கே 3 டேர்ம் வரும். ஏன்னா கியூ மேட்ரிக்ஸு ட்ரைடயகனல் மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ஈக்குவேஷன்லையும் ரைட் சைடில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 2 டேர்ம் வரும், அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் 3 டேர்ம் வரும். அதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து டைம் டிபெண்ட் ப்ராபபிலிட்டிஸ். டைம் டிபெண்ட் சொல்யூஷன் அப்படி கூட எழுதலாம். இது வந்து டைம் டிபெண்ட் சொல்யூஷன். இதே மாதிரி நீங்கள் ஸ்டெடி ஸ்டேட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஸ்டெடி ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதே ப்ராபபிலிட்டி ஆஸ் அ t tends to infinity, what is the system state probability? For example, pi I is equal to limit t tends to infinity of pi I of t. அதாவது limit t tends to infinity probability that x of t is equal to I. இங்கே I belonging to S state space. இதான் ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டி. முதல்ல இந்த ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுமாங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அப்படி இது எக்ஸிஸ்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். சிடிஎம்சியில் ஒரு சிடிஎம்சி மாடல் இர்ரெடியூசபிளாகவும் பாசிட்டிவ் ரெக்கரண்ட்டாகவும் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு எர்காடிக் சிஸ்டம். அந்த எர்காடிக் சிஸ்டத்துக்கு வந்து ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டியும் லிமிட்டிங் ப்ராபபிலிட்டிஸும் சேமு. அதாவது ஸ்டெடி ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷனும் லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷனும் சேமு. அதுக்கப்புறம் பை கியூ இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் சமேஷன் ஆஃப் பை ஏ இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறத வச்சு நீங்கள் ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா பை கியூ இஸ் ஈக்குவல் டு 0 summation of pi I is equal to 1. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டிஸ் கிடைக்கும். இப்போ இதில் டெரைவ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிங்கன்னா 0 is equal to
minus lambda naught pi naught plus mu 1 pi 1. ரெண்டாவது ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா ரெண்டாவது இல்லை எல்லா ஈக்குவேஷனையுமே ஒரு ஜென்ரலாகவே எழுதிட்டு போயிடலாம். lambda n minus 1 pi n minus 1 minus lambda n plus mu n pi n plus mu n plus 1 pi n plus 1. இந்த ஈக்குவேஷனுடைய இது வந்து n is equal to 1, 2 and so. இதை நீங்கள் விஷுவல் பண்ணணுன்னா என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம் வரைஞ்சி அந்த விஷுவல் பார்த்துக்கலாம். ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம் இங்கே இடம் இல்லாததுனால மேலே டயக்ராம் பண்ணுறேன். ஸ்டேட் 0, 1, 2, lambda நாட், இது வந்து lambda 1, இது வந்து lambda 2. 1லேருந்து 0க்கு போகிறது வந்து mu 1, 2லேருந்து 1க்கு போகிறது வந்து mu 2, 3லேருந்து 2க்கு வர்றது வந்து mu 3. இதுதான் ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம். இந்த ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராமுக்கும் முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டில் இதே மாதிரி டயக்ராம் போட்டிருக்கிறேன் ஒரு இன்ஃபினைட் ஸ்டேட்டில். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா இங்கே வந்து lambda நாட், lambda 1, lambda 2ன்னு ஜென்ரலாக எழுதியிருக்கேன். அங்கே வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் வேல்யூ கொடுத்துட்டேன், லேம்டாஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி mu 1, mu 2, mu 3ன்னு ஜென்ரலாக எழுதியிருக்கிறேன். அங்கே அந்த எடுத்துக்காட்டில் வந்து mu 1, mu 2ன்னு கொடுத்துருக்கேன். ரெண்டுமே ஒன்று தான். அதாவது ஒரு சிடிஎம்சி எடுத்துக்காட்டுக்கு ஏற்கனவே நான் ஒரு பர்த் டெத் ப்ராசஸோட ஸ்பெஷல் கேஸை எடுத்துக்காட்டாக ஏற்கனவே கொடுத்துட்டேன். ஸோ அதான் அந்த எடுத்துக்காட்டும் இது ஒன்று தான், அது தெரிஞ்சுக்கோ. ஸோ இதுதான் ஸ்டெடி ஸ்டேட் ஈக்குவேஷன். இப்போ நான் கீழே எழுதியிருக்கிறது தான் ஸ்டெடி ஸ்டேட் ஈக்குவேஷன். ஸோ ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் வரும். அதை கூட நம்ம ஒரு எடுத்துக்காட்டில் பார்த்துட்டோம். எல்லா லேம்டாஸும் லேம்டான்னு வச்சு எல்லா மியூஸையும் மியூன்னு வச்சுட்டு ஏற்கனவே ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே வந்து ஜென்ரலாக எழுதுகிறோம். ஸோ அதான் டிஃப்ரென்ஸ். நான் காமிக்கிறேன் அந்த பேஜை. பார்த்தீங்களா, இதுவும் இந்த எடுத்துக்காட்டு இது பர்த் டெத் ப்ராசஸ் தான். இது வந்து ஸ்பெஷல் கேஸு. எல்லா லேம்டாஸ் வேல்யூவும் லேம்டா, எல்லா மியூ வேல்யூஸும் மியூ. ஸோ இதே டெரிவேஷனை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். பண்ணுறதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சரை எழுதிடுறேன். ஏன்னா முதல்ல ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் உங்களுக்கு pi 1 இன் டேர்ம்ஸ் ஆஃப் pi நாட் கிடைக்கும். சப்சீக்வெண்ட்டாக ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் pi நாட் கிடைக்கும். அப்புறம் இந்த நார்மலைசிங் கண்டிஷனை யூஸ் பண்ணிங்கன்னா pi நாட்டோட வேல்யூ கிடைக்கும். இது எப்போ வரும்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது. இதுதான் பாசிட்டிவ் ரெக்கரண்ட்டோட கண்டிஷன். ஸோ அதனால் சிஸ்டம் வந்து இர்ரெடியூசபிள் பாசிட்டிவ் ரெக்கரண்ட். அதனால் இதுதான் ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டி. இப்போ இதே ரிசல்ட்டை உங்களுக்கு திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா வர்ற ஆன்சர் வந்து pi n is equal to lambda n minus 1, lambda n minus 2 அப்படியே போய் கடைசியில் lambda 1, lambda நாட் டினாமினேட்டரில் mu nல ஸ்டார்ட் பண்ணி mu 2, mu 1ல போய் முடியும், மல்டிப்ளைட் பை pi நாட். இதனுடைய ரன்னிங் இண்டெக்ஸ் வந்து n is equal to 1, 2 and so. pi நாட்டோட வேல்யூ வந்து 1 divided by 1 plus lambda 1 by lambda naught by mu 1, lambda naught lambda 1 by mu 1 mu 2 அதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்போ இது எப்போ உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும்னா இந்த டினாமினேட்டர் pi நாட்டில் எழுதியிருக்க அந்த டினாமினேட்டர் எப்போல்லாம் ஃபைனைட் வேல்யூவாக இருக்கோ அப்போல்லாம் உங்களுக்கு பையன்ஸு இன் டேர்ம்ஸ் ஆஃப் pi நாட் அப்போ வேல்யூ கிடைக்கும். இது என்ன கண்டிஷன்னா இந்த டினாமினேட்டர் வந்து ஃபைனைட்டாக இருக்கணும். இது நான் ஜென்ரலாக லேம்டா நாட் மியூ 1 எழுதுனதுனால இங்கே நான் எதையும் சொல்ல முடியாது. ஆனால் முன்னாடி சொன்ன எடுத்துக்காட்டில் வந்து எல்லா லேம்டாஸையும் நம்ம லேம்டான்னு வச்சிட்டோம், எல்லா மியூஸையும் மியூன்னு வச்சதுனால கண்டிஷன் வந்து லேம்டா பை மியூ இஸ் லெஸ்ஸர் தென் 1 அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ இதில் நீங்கள் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா இந்த லேம்டா நாட் லேம்டா 1 எல்லாமே ஜென்ரலாக இருக்கிறதுனால மியூ 1 மியூ 2 இருக்கிறதுனால ஸ்பெஷல் கேஸில் டிஸ்கஸ் பண்ணுறது வேறு, ஜென்ரல் லேம்டா ஐஸ் அண்ட் மியூ ஐஸில் டிஸ்கஸ் பண்ணுறது வேறு. அதனால் நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கலான்னா எப்போல்லாம் இந்த டினாமினேட்டர் வேல்யூ வந்து ஃபைனைட்டாக இருக்கோ அப்போல்லாம்
பை நாட் வந்து 1 டிவைடட் பை தட் ஃபைனைட் குவான்டிட்டி, அது வந்து லெஸ் தென் 1. அதனால் எவ்ரி பையன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பை நாட் டு வெல் டிஃபைன்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ப்ராபபிலிட்டி 1. ஸோ இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு யூனிட் வேல்யூ பையன்ஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, ஆட் பண்ணிங்கன்னா வேல்யூ 1 ஆஸ் லாங் அஸ் இந்த டினாமினேட்டர் வந்து ஃபைனைட்டாக இருக்கிற வரைக்கும், அவ்வளோதான். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொல்கிறது வந்து இன்ஃபைனைட் ஸ்டேட் மாடலுக்கு. இதுவே ஃபைனைட் ஸ்டேட் மாடலாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் இந்த ஸ்டேட் ஸ்பேஸே ஃபைனைட்டாக இருந்துன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா இந்த சொன்ன டெரிவேஷன் பையன் வந்து ஒன்றும் சேஞ்ச் கிடையாது. lambda n minus 1, lambda n minus 2 அப்படி போய் lambda 2, lambda 1, lambda naught divided by mu n minus 1 அப்படி போய் mu 2, mu 1 multiplied by pi naught. I is equal to எங்கள் ரன்னிங் இண்டெக்ஸ் வந்து 1, 2, 3 கேபிட்டல் n வர, இந்த ஸ்மால் என்னோட வேல்யூ வந்து கேபிட்டல் n வர இந்த இது, வேர் பை நாட்டுங்கிறது வந்து 1 டிவைடட் பை, இப்போ வந்து ஃபைனைட் ஸ்டேட் ஸ்பேஸ் தான், அதனால் உங்களுடைய சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸே ஃபைனைட் ஈக்குவேஷன்ஸ் தான். இப்போ n ஸ்டேட்டுன்னு வச்சுக்கோங்க, 0 to nன்னா அப்போ n+1 ஈக்குவேஷன்ஸ். ஸோ n+1 unknowns, n+1 unknown. ஸோ அதை சால்வ் பண்ணுறது ஈஸி. நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சிங்கன்னா வர்ற ஆன்சர் வந்து 1 + lambda naught divided by mu 1, lambda naught lambda 1 divided by mu 1, mu 2 அப்படி போய் இன்ஃபினைட் வேல்யூஸ் கிடையாது, ஃபைனைட் வேல்யூஸ் தான். அந்த லாஸ்ட் வேல்யூ எப்படி இருக்குன்னா lambda n minus 1 கேபிட்டல் n minus 2 அப்படி போய் lambda 1 lambda naught divided by mu capital N minus 1 mu 2 mu 1. இப்போ இதுக்கும் இந்த இன்ஃபினைட் ஸ்டேட் மாடலுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த இன்ஃபினைட் ஸ்டேட் மாடலில் எப்போல்லாம் டினாமினேட்டர் ஃபைனைட் வேல்யூவாக வருதோ பை நாட்டில் இருக்க டினாமினேட்டரு, அப்போ தான் ஸ்டெடி ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸிஸ்ட்டு. ஆனால் இங்கே வந்து ஃபைனைட் ஸ்டேட் ஸ்பேஸாக இருக்கிறதுனால இந்த டினாமினேட்டர் வந்து ஆல்வேஸ் ஃபைனைட் குவான்டிட்டி. நீங்கள் எந்த வேல்யூ போட்டாலும் எப்படினாலும் ரேட்ஸ் வந்து பாசிட்டிவ் தான், > 0 தான். அதனால் இதை நீங்கள் என்ன சிம்பிளிஃபை பண்ணாலும் வர்ற ஆன்சர் வந்து ஃபைனைட் வேல்யூ தான். அதனால் பை நாட் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட்ங்கிறதுனால பையனும் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட்டு. இதுதான் ஸ்டெடி ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் அ ஃபைனைட் ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல். இப்போ நம்ம இதுவரை பார்த்தது வந்து ஜெனரல் பர்த் டெத் ப்ராசஸ் வித் த ஸ்டேட் ஸ்பேஸ் வந்து 0, 1, 2, 3 ஃபார்ம். நான் அதையும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறத சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் டைம் டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ், இதுதான் ஸ்டெடி ஸ்டேட் சொல்யூஷன், அதையும் நம்ம டெரைவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு 2 ஸ்பெஷல் கேசஸ் பார்க்க போகிறோம் பர்த் டெத் ப்ராசஸில். ஸ்பெஷல் கேசஸ், ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் கேஸ் பேர் வந்து பியூர் பர்த் ப்ராசஸ். பியூர் பர்த் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பர்த் டெத் ப்ராசஸில் வெறுமனை பர்த் மட்டும் அக்கர் ஆகும், டெத்து கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னா அதே ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் தான், x of t > 0. ஆனால் பர்த் ரேட்ஸ் வந்து > 0 ஃபார் i is equal to 0, 1, 2. ஆனால் μi வேல்யூஸு டெத் ரேட்ஸு எல்லாமே 0, i is equal to 1, 2. அதான் ஸ்பெஷல் கேஸ். பர்த் ரேட்டை வந்து நான் > 0ன்னு ஆக்கிடுறேன், டெத் ரேட் வந்து ஈக்குவல் டு 0. அப்படி இருந்துச்சுன்னா அந்த பர்த் டெத் ப்ராசஸ் வந்து பியூர் பர்த் ப்ராசஸ். அதுக்கு ஸ்டேட் ஸ்பேஸு, அதுக்குரிய ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம் எப்படி இருக்குன்னா அதே ஸ்டேட் ஸ்பேஸ் தான், 0, 1, 2, 3 அதே ஸ்டேட் ஸ்பேஸ் தான். அதனால் இது வந்து lambda நாட், இது வந்து lambda 1, இது வந்து lambda 2, அதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஆனால் நாங்கள் ஆர்க் எதுவும் போட போகிறது கிடையாது, 1 to 0, 2 to 1 அண்ட், ஏன்னா அது ஏற்கனவே 0 ஆயிடுச்சு. அதனால் இந்த பேக்வேர்டு ஆர்க் கிடையாது.
அப்போனா என்ன ஆகும்னா சிஸ்டம் வந்து எந்த ஸ்டேட்டில் டைம் ஜீரோவில் இருக்குதோ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டேட்டுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேட்டுக்கு தான் போய்ட்டுரும். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், ஒரு கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயின்னா சிஸ்டம் வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேட்டில் இருக்கிற டைம் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் அடுத்த ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி. அதனால் இது எங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் டைம் ஜீரோவில் எந்த ஸ்டேட்டில் ஸ்டார்ட் பண்ணாலும் அங்கே இருக்க போகிறது வந்து ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டட் டைமு. அதனுடைய ரேட் வந்து எந்த ஸ்டேட்டோ அந்த ரேட்டு. இப்போது ஸ்டேட் 5ல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போன்னா அந்த 5ங்கிற ஸ்டேட்டில் சிஸ்டம் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் டைமு வித் பேராமீட்டர் லாம்டா 5 இருந்துட்டு ஸ்டேட் 6க்கு போய்டும். ஸ்டேட் 6லையும் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் டைம் இருந்துட்டு அந்த ரேட் வந்து லாம்டா 6ல் இருந்துட்டு 7th ஸ்டேட்டுக்கு போய்டும். இதுதான் பியூர் பர்த் ப்ராசஸ். புரிஞ்சிச்சா? இப்போது இதுக்கு நம்ம இப்போது டைம் டிபெண்டன்ட் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும்னு பார்க்குறோம். அதுலேயே ஒரு ஸ்பெஷல் கேஸ் எடுத்துக்கிறோம். இன்னொரு ஸ்பெஷல் கேஸ், இதுலேயே ஒரு ஸ்பெஷல் கேஸ். இந்த ஸ்பெஷல் கேஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இதையும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய ஸ்டேட் எல்லாமே, இதனுடைய எல்லா ஸ்டேட்டுமே டிரான்சியன்ட் ஸ்டேட்ஸ். ஏன்னா உங்களுக்கு தெரியும் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ், ரெக்கரண்ட் ஸ்டேட் அண்ட் டிரான்சியன்ட் ஸ்டேட்டு. ரெக்கரண்ட் ஸ்டேட்னா வித் ப்ராபபிலிட்டி 1 கம் பேக். இது வந்து டிரான்சியன்ட் ஸ்டேட், இது வந்து போய்கிட்டே இருக்கும், இந்த அதே ஸ்டேட்டுக்கு திருப்பி வராது. அதனால் எல்லா ஸ்டேட்டுமே டிரான்சியன்ட் ஸ்டேட்ஸ். ஸோ இதில் வந்து இது எல்லா ஸ்டேட்ஸும் டிரான்சியன்ட் ஸ்டேட்டாக இருக்கிறதுனால டைம் டிபெண்டன்ட் ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜென்ரல் கேஸ்க்கு டைம் டிபெண்டன்ட் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறதில்ல, ஸ்பெஷல் கேஸஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இதுலேயும் ஒரு ஸ்பெஷல் கேஸ் எடுக்கிறோம். என்ன ஸ்பெஷல் கேஸஸ்னால், எல்லா லாம்டா வேல்யூவையும் லாம்டாவாக எடுத்துக்கிறோம். அதாவது கான்ஸ்டன்ட் ஃபார் i is equal to 0, 1, 2. மியூஐஸ் வந்து 0 தான், ஏற்கனவே அது பியூர் பர்த் ப்ராசஸ். ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் விஷுவல் பண்ணிக்கோங்க, இந்த எல்லா லாம்டாஸ் வேல்யூஸும் லாம்டா. இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ். இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது. இந்த பியூர் பர்த் ப்ராசஸ்லேயே லாம்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டாவாக இருந்ததுன்னா அந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ்க்கு பேர் வந்து பாய்சான் ப்ராசஸ். ஷார்ட்டாக பிபி அப்படின்னு கூட எழுதுவாங்க. ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ், ஒரு ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸை வந்து எப்போ மார்க்கோ ப்ராப்பர்ட்டி இருக்கோ அப்போ வந்து அதை மார்க்கோ ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். எப்போ ஸ்டேட் ஸ்பேஸ் டிஸ்க்ரீட்டாக இருக்கோ அதை வந்து கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயின்னு சொல்லுவோம். கண்டினியூஸ் டைமாக இருந்து ஸ்டேட் ஸ்பேஸ் டிஸ்க்ரீட்டாக இருந்ததுன்னா கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயின். அதே மாதிரி ரெண்டுமே பேராமீட்டர் ஸ்பேஸும் ஸ்டேட் ஸ்பேஸும் டிஸ்க்ரீட்டாக இருந்தால் டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயின் சொல்லுவோம். கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயின்லேயே கியூ மேட்ரிக்ஸ் ட்ரைடயகனலாக இருந்தால் அதை பர்த் டெத் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பர்த் டெத் ப்ராசஸ்க்குள்ளேயே பர்த் ரேட்டு மட்டும் கிரேட்டர் தென் 0, டெத் ரேட் எல்லாமே 0 ஆகிடுச்சுன்னா பியூர் பர்த் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பியூர் பர்த் ப்ராசஸ்லேயும் எல்லா பர்த் ரேட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா, லாம்டாவாகவே இருந்துச்சுன்னா, கான்ஸ்டண்ட்டில் எல்லாமே ஒரே வேல்யூ லாம்டாவாகவே இருந்துச்சுன்னா அது பேர் வந்து பாய்சான் ப்ராசஸ். ஸோ இந்த பாய்சான் ப்ராசஸில் வந்து எக்ஸ் ஆஃப் டி எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா, நம்பர் ஆஃப் occurrence of events up to time t அப்படி டிஃபைன் பண்ணலாம். எத்தனை ஈவெண்ட், ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டு எத்தனை ஈவெண்ட் வந்து டைம் t வரைக்கும் அக்கர் ஆகிருக்கோ அதை வந்து ஒரு பாய்சான் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். எப்போன்னா அதுக்கு ஒரு சின்ன கண்டிஷன் எல்லாம் இருக்குது. என்னென்னா, இஃப் எக்ஸ் ஆஃப் 0 வந்து 0வாக இருக்கணும், எக்ஸ் ஆஃப் டி வந்து ஃபாலோஸ் அ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வித் த பேராமீட்டர் லாம்டா டைம்ஸ் டி. இது ஃபஸ்ட் கண்டிஷன், இது ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது கண்டிஷன், எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் எக்ஸ் ஆஃப் எஸ் has independent increments and
stationary increments. எப்பெல்லாம் இண்டிபெண்டன்ட் இன்க்ரிமெண்ட் ப்ராப்பர்ட்டியும் ஸ்டேஷ்னரி இன்க்ரிமெண்ட் ப்ராப்பர்ட்டியும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஜீரோலேருந்து அட் எனி டைம் ஃபார் எனி டைம் டி பாய்சான் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிளாக இருக்குதோ அப்போ இந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸை வந்து is said to be a Poisson process. ஒரு random variable number of occurrence of the event up to time t ன்னு வச்சுட்டு இந்த மூணு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ண இந்த மூணு கண்டிஷன் நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்துருக்குறோம். ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் டெஃபினிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இதே மாதிரி கண்டிஷன்லாம் பார்த்துருக்குறோம். இண்டிபெண்டன்ட் இன்க்ரிமெண்ட் படிச்சிருக்கோம், ஸ்டேஷ்னரி இன்க்ரிமெண்ட் பார்த்துருக்குறோம். இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூட்டடுங்கிறத வந்து இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதனால் இந்த ரேண்டம் வேரியபிள் எல்லாம் பாய்சான் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறதுனால இந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் வந்து பாய்சான் ப்ராசஸ். இதுவும் இந்த பியூர் பர்த் ப்ராசஸில் லாம்டா ஐ இஸ் ஈக்குவல் டு லாம்டா பண்ணுறதும் ஒன்று தான். இப்போ நான் கொடுத்துருக்க டெஃபினிஷன் வந்து ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் டெஃபினிஷன். இதே பாய்சான் ப்ராசஸ் இந்த பியூர் பர்த் ப்ராசஸ் வழியாகவும் வரும். ரெண்டு ஒன்று தான். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு டைம் டிபெண்டன்ட் ப்ராபபிலிட்டி பாய்சான் ப்ராசஸ் கண்டுபிடிக்கலாம். ஈஸி தான் அது. என்னது ஃபார்முலா? பை டேஷ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் டி டைம்ஸ் கியூ வித் த பை ஆஃப் 0 இஸ் கிவன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அட் டைம் 0 சிஸ்டம் வந்து 0ல் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 0. அதனால் பை 0 ஆஃப் 0 தட் இஸ் ஈக்குவல் டு 1 இனிஷியல் கண்டிஷன். ஈக்குவேஷன் எல்லாம் எழுதுங்க. பை 0 ஆஃப் டேஷ் டி தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாம்டா பை 0 ஆஃப் டி ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் எழுதிங்கன்னா பை 1 ஆஃப் டேஷ் டி தட் இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை 0 ஆஃப் டி மைனஸ் லாம்டா பை 1 ஆஃப் டி. இதே மாதிரி ஒவ்வொரு ஈக்குவேஷனும் போகும். இப்போ மொதல் ஈக்குவேஷன்லேருந்து நீங்கள் பை 0 ஆஃப் டி கண்டுபிடிச்சிடலாம். இ பவர் மைனஸ் லாம்டா டி. ஏன்னா பை 0 ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 1 அந்த இனிஷியல் கண்டிஷனை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியும். இது ஈஸி தான். பை 0 ஆஃப் டேஷ் டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாம்டா பை 0 ஆஃப் டி. இதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதனுடைய ஆன்சர் வந்து இ பவர் மைனஸ் லாம்டா டி. ஒரு கான்ஸ்டன்ட் வரும். அந்த கான்ஸ்டண்ட்டை பை 0 ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த கான்ஸ்டன்ட் 1. அதனால் ஆன்சர் வந்து இ பவர் மைனஸ் லாம்டா டி. இப்போது பை 0 ஆஃப் டியை இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனுக்குள்ளே போடுங்க. இங்கே போட்டிங்கன்னா இது வந்து லாம்டா டைம்ஸ் இ பவர் மைனஸ் லாம்டா டி. இது ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். பை 1 ஆஃப் டேஷ் டி ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் பை 1 ஆஃப் டி தட் இஸ் ஈக்குவல் டு லாம்டா டைம்ஸ் இ பவர் மைனஸ் லாம்டா டி. இதை சால்வ் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பை 1 ஆஃப் டி. இப்போ இதுக்கு இனிஷியல் கண்டிஷன் வேணும். பை 0 ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறதுனால பை 1 ஆஃப் 0 வந்து 0. ஏன்னா டைம் 0ல் வந்து சிஸ்டம் வந்து ஸ்டேட் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மீதி எல்லா ஸ்டேட் ப்ராபபிலிட்டியும் 0. ஸோ அந்த இனிஷியல் கண்டிஷனை யூஸ் பண்ணி இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் லாம்டா டைம்ஸ் டி இ பவர் மைனஸ் லாம்டா டி. இது ரெண்டாவது ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் வர்ற ஆன்சர். இதே மாதிரி மூணாவது ஈக்குவேஷன், நாலாவது ஈக்குவேஷன் ஒவ்வொன்றுத்தையும் கண்டுபிடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக பை என் ஆஃப் டி கண்டுபிடிச்சிடலாம். நிறைய மெத்தட் இருக்குது. மெத்தட் ஆஃப் இண்டக்ஷன் யூஸ் பண்ணலாம். அதாவது பை என் மைனஸ் 1 ஆஃப் டியோட ஆன்சரை நீங்கள் எப்படின்னு வச்சுக்கிட்டு அந்த ஈக்குவேஷனை மட்டும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பை என் ஆஃப் டி கிடச்சிடும். ஸோ கடைசியில் வர்ற ஆன்சர் லாம்டா டி பவர் என் இ பவர் மைனஸ் லாம்டா டி டிவைடட் பை என் ஃபேக்டோரியல் என் இஸ் ஈக்குவல் டு 0, 1, 2 and so. ஏன்னா இங்கே n is equal to 0 போட்டிங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக வரும். n is equal to 1 போட்டிங்கனாலும் கரெக்டாக வரும். இதுதான்
time dependent probability for Poisson process அல்லனா pure birth process with lambda is equal to lambda ரெண்டு ஒன்று தான். இதுக்கு ஏன் Poisson processன்னு வந்ததுன்னா நீங்கள் இந்த டெரிவேஷன்லேருந்து கூட சொல்லலாம் இதனுடைய ப்ராபபிலிட்டி, அதாவது ப்ராபபிலிட்டி வந்து இது Poisson டிஸ்ட்ரிபியூட்டட். இதிலிருந்து நீங்கள் என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா xt follows a Poisson distribution with the parameter lambda t for t greater than 0. For t greater than 0 x of t, because x of 0 வந்து 0ன்னு நீங்கள் எப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. for t greater than 0க்கு வந்து xt follows Poisson distribution with the parameter lambda t. அதனால தான் இதுக்கு பேர் வந்து Poisson process. இதுதான் நாங்கள் டெஃபினிஷனாக கொடுத்துருக்கோம். இதை தான் நாங்கள் டெஃபினிஷனாக கொடுத்துருக்கேன். ரெண்டும் ஒன்று தான். இது இன்னொரு சின்ன ரிசல்ட் உங்களுக்கு சொல்லணும். அது என்ன ரிசல்ட்டுன்னா, இப்போ சப்போஸ் ஒரு t1ங்கிறது வந்து ரேண்டம் வேரியபிள் denotes the time of first occurrence of the event. அதாவது XRTங்கிறது வந்து நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப் டு டைம் t. T1ங்கிறது வந்து ஃபஸ்ட் அக்கரன்ஸு. இப்போ நான் என்ன கொஸ்டின் சொல்ல போகிறேன்னா, வாட் இஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் T1? T1ஓடைய டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இப்போ நம்ம வந்து T1ஓடைய டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். T1ஓட டிஸ்ட்ரிபியூஷனை என்ன பண்ணலான்னா, CDF கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக காம்ப்ளிமெண்ட் CDF கண்டுபிடிக்கலாம். என்னென்னா probability of T1 greater than T. probability of T1 greater than T. அது எப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு ஈவெண்ட் வந்து டீங்கிற டைமுக்கு அப்புறமா நடக்கிறதோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த டீங்கிறது வரைக்கும் ஃபஸ்ட் ஈவெண்ட்டு அக்கர் ஆகலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த டீங்கிற டைம் வரைக்கும் 0 ஈவெண்ட்டு தான் அக்கர் ஆகிருக்கு. அதாவது n ஆஃப் t வந்து 0. சாரி, n கிடையாதுங்க, நான் x ஆஃப் t யூஸ் பண்ணுறேன். x ஆஃப் t ஈக்குவல் டு 0. இதுக்கு பேர் தான் ஈக்குவலண்ட் ஈவெண்ட்ஸ். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து டீங்கிற ரேண்டம் வேரியபிளுக்கு கிரேட்டர் தென் டீயும் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 0 ஒன்று தான். ஏன்னா எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 0ன்னா டைம் டி வரைக்கும் எந்த ஈவெண்ட்டும் அக்கர் ஆகலை. T1 ஈக்குவல் டு கிரேட்டர் தென் டீன்னா ஃபஸ்ட்டு ஈவெண்ட் வந்து டீக்கு அப்புறமா நடக்குது. ரெண்டுமே ஈக்குவல் தான். இப்போ நமக்கு வந்து T1ஓடைய டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு தெரியாது, ஆனால் XTயோட டிஸ்ட்ரிபியூஷன் தெரியும். ஏன்னா XTயோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து Poisson டிஸ்ட்ரிபியூஷன் வித் த பேராமீட்டர் lambda t for t greater than 0. ஸோ அதனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் XT is equal to 0ன்னா நீங்கள் இதில் வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அந்த ஆன்சர் வந்து e power minus lambda t. இப்போது காம்ப்ளிமெண்ட் CDF வந்து e power minus lambda tங்கிறதுனால CDF வந்து 1 minus e power minus lambda t. அதையும் நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷனுடைய CDFையும் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் T1ங்கிறது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் த பேராமீட்டர் lambda அப்படி. அதாவது ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டை அக்கர் ஆகிற டைம் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டட் டைம் வித் த பேராமீட்டர் lambda அப்படின்னா, நான் இப்போது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிள் பார்த்து போட்டு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு விஷுவல் தெரியும். இதுதான் டி டைமு, இது வந்து எக்ஸ் ஆஃப் டி. எக்ஸ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 0. டைம் 0ல் வந்து 0ல் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டு நடக்க போகிறது டைம் வந்து ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள் டைமு வித் பேராமீட்டர் lambda. அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் ஈவெண்ட் அக்கர் ஆகுது. சப்போஸ் இந்த ஃபஸ்ட் ஈவெண்ட்டு இங்கே நடக்குதுன்னு நினச்சிக்கோங்க, இந்த ஏரோ போடுறேன், இந்த டைமில் அந்த ஈவெண்ட் நடக்குதுன்னா அப்போ சிஸ்டம் சைஸ் வந்து சிஸ்டம் ஸ்டேட் வந்து 1க்கு போயிடும். அந்த 1லேயே ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்சம் நேரம் இருக்கும். அது எவ்வளோ நேரம் இருக்கும்னா, இங்கே நீங்கள் டயக்ராம் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், இந்த ஸ்டேட் 1லேயும் ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டட் டைமில் இருக்கும்.
அந்த பேராமீட்டர் லேம்டா 1ன்னு எழுதியிருக்கேன். ஆனால் இங்கே வந்து எல்லா லேம்டாஸும் லேம்டா தான். அதனால் ஒரு அடுத்த ஈவெண்ட் வந்து இங்கே நடக்குது, இந்த டைமில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேட் வந்து 2, அதுக்கு அடுத்த ஸ்டேட் வந்து இந்த டைமில் நடக்குதுன்னா அதுக்கப்புறம் 3, அதே மாதிரி போயிட்டே இருக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டைம் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் லேம்டா, அதே மாதிரி இந்த டைம் வந்து அதுவும் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் லேம்டா, அதே மாதிரி ஒவ்வொரு இன்பிட்வீன் இன்டர் அரைவல் டைம் அப்படி கூட சொல்லலாம். இந்த டிஎன்ஸு, இந்த டீங்கிறது ஃபஸ்ட்டுன்னு சொன்ன மாதிரி டிஎன்னுங்கிறது வந்து இன்டர் அரைவல் டைம் ஆஃப் எனி சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்னு வச்சுக்கிட்டேன்னா அது எல்லாமே எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே மியூச்சுவலி இண்டிபெண்ட்டும் கூட. அப்போனா தான் அது சிடிஎம்சியாகவும் இருக்கும், அப்போனா தான் அது பர்த் டெத் ப்ராசஸாகவும் இருக்கும், அப்போனா தான் அது பியூர் பர்த் ப்ராசஸாகவும் இருக்கும். ஸோ எல்லா இன்டர் அரைவல் டைமும் இண்டிபெண்ட், எல்லாமே எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், எல்லாமே வித் பேராமீட்டர் லேம்டா. அதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ பியூர் பர்த் ப்ராசஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் பியூர் பர்த் ப்ராசஸ் வந்து பாய்சான் ப்ராசஸ். இந்த பாய்சான் ப்ராசஸை தனியாக ஒரு 5 கிளாஸ் கூட எடுக்கலாம், அவ்வளோ மெட்டீரியல் இருக்குது. இது இன்ட்ரோடக்ஷன் டு ப்ராபபிலிட்டி தியரி அண்ட் ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸ் கோர்ஸுங்கிறதுனால நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பாய்சான் ப்ராசஸ் போகலை. இப்போ ஃபுல் கோர்ஸ் ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு தனி டாப்பிக்காகவே தனி யூனிட்டாகவே எடுக்கலாம், ஒரு 5 லெக்சர் எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு எப்படி டைம் டிபெண்டன்ட் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறது, எப்படி இன்டர் அரைவல் டைம் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறதோடு நிறுத்திக்கிறேன். இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை வந்து நீங்கள் தனியாக நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இதோட நான் பாய்சான் ப்ராசஸை முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்பெஷல் கேஸ் போகலாம். இது எப்படி நம்ம பியூர் பர்த் ப்ராசஸ் பார்த்தோமோ அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் பார்க்க போகிறோம். அது வந்து பியூர் டெத் ப்ராசஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பியூர் டெத் ப்ராசஸ். இந்த பியூர் டெத் ப்ராசஸை எப்படி பியூர் பர்த் ப்ராசஸ் எழுதணுமோ அதே மாதிரி தான் லேம்டா ஐ வேல்யூ வந்து 0 ஃபார் i is equal to 0, 1, 2. ஏன்னா நான் ஸ்டேட் ஸ்பேஸை வந்து 0, 1, 2, 3ன்னு வச்சுருக்கிறேன். மியூ ஐ வேல்யூ வந்து greater than 0 ஃபார் i is equal to 1, 2 and so. இது பியூர் டெத் ப்ராசஸ்ங்கிறதுனால ஆப்வியஸாக சிஸ்டம் வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது எந்த ஸ்டேட்டில் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து, இப்போ சப்போஸ் சிஸ்டம் வந்து ஸ்டேட் கேபிட்டல் Nல ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரேண்டம் அமௌண்ட் ஆஃப் டைம் இருந்துட்டு மியூ n இவ்வளோ டைம் எடுத்துகிட்டு இந்த ரேட்டில் சிஸ்டம் n-1க்கு போகும். அதுக்கப்புறம் மியூ n-1 ரேட்டில் அது n-2ங்கிற ஸ்டேட்டுக்கு போகும். இதே மாதிரி 1 அப்புறம் 0. ஸோ 1க்கு வர ரேட்டு வந்து மியூ2, 1லேருந்து இது போகிறது வந்து மியூ1. அதனால் இந்த மாடல் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து அந்த ஸ்டேட்லேருந்து 0 வர போகும். அதனால் இது எல்லாமே ஆல்வேஸ் ஃபைனைட் மாடல் தான். இதில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, சிஸ்டம் வந்து எந்த ஸ்டேட்டில் ஸ்டார்ட் ஆகுதோ அது ஆல்வேஸ் ஃபைனைட் ஸ்டேட் தான். அதனால் அங்கேருந்து ஒவ்வொரு ஸ்டேட்டாக குறைஞ்சி போய் கடைசியில் 0 போய் நிற்கும். அதனால் இந்த மாடல் வந்து எப்போவுமே ஃபைனைட் ஸ்டேட் மாடல் தான். இது எப்போவுமே இங்கே டயக்ராம் போட்ட மாதிரி ஃபைனைட் ஸ்டேட் மாடல் தான். ஆனால் பியூர் பர்த் ப்ராசஸ் வந்து ஆல்வேஸ் இன்ஃபைனைட் ஸ்டேட் மாடல். பியூர் பர்த் ப்ராசஸ்ங்கிறது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் அது ஆல்வேஸ் ஃபார்வர்டு போயிட்டே இருக்கும். அதனால் அது வந்து இன்ஃபைனைட் ஸ்டேட் மாடல். இது வந்து ஆல்வேஸ் ஃபைனைட் ஸ்டேட் மாடல். இது ஃபைனைட் ஸ்டேட் மாடல் மட்டும் இல்லை, இதில் இன்னும் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா எல்லா ஸ்டேட்டும் எக்ஸப்ட் ஸ்டேட் 0 டிரான்சியன்ட் ஸ்டேட்ஸ். 0ங்கிறது அப்சர்விங் ஸ்டேட். அதனால் இதுக்கு ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஏன்னா அல்டிமேட்டாக சிஸ்டம் வந்து ஒரு டைமில் ஏதாவது ஒரு டைமில் ஸ்டேட் 0க்கு வந்துடும். ஸ்டேட் 0க்கு வந்துருச்சுன்னா அங்கே தான் இருக்கும்,
ஃபாரெவர். ஸோ அதனால் இங்கே வந்து ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறது கூட இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. வெறும் டைம் டிபெண்டன்ட் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். டைம் டிபெண்டன்ட் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஃபார்வர்ட் கோல்மோக்ரோ ஈக்குவேஷன் எழுதுங்க. எப்படி எழுதலான்னா முதல்ல லாஸ்ட் ஸ்டேட்டுக்கு ஈக்குவேஷன் எழுதுங்க. அப்படியே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஈக்குவேஷன் எழுதிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டு ஈக்குவேஷன்லேருந்தும் நீங்கள் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி கிடச்சிடும். அப்புறம் கடைசியில் π0 ஆஃப் t கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த பியூர் டெத் ப்ராசஸில் வேறு ஒன்றும் இதுக்கு சொல்கிறதா இல்லை. பியூர் பெர்த் ப்ராசஸ் பாய்சான் ப்ராசஸ் மாதிரி இதில் ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஏன்னா இது ஆல்வேஸ் ஃபைனைட் ஸ்டேட் மாடல், ஒரு ஸ்டேட் அப்சார்விங், மீதி ஸ்டேட்டெல்லாம் டிரான்ஷியன்ட்டு. அதனால் இதில் முக்கியமான விஷயம் வந்து டைம் டிபெண்டன்ட் ப்ராபபிலிட்டி. அது நீங்கள் டெரைவ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதனுடைய ஆன்சரும் எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ அது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஒரு பர்த் டெத் ப்ராசஸ்க்கு ஒரு எடுத்துக்காட்டு எப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் லேபை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அந்த கம்ப்யூட்டர் லேபில் ஒரு 15 கம்ப்யூட்டர் இருக்குது. டெஸ்க்டாப், லேப்டாப் கிடையாது, டெஸ்க்டாப் 1, டெஸ்க்டாப் 2, அதே மாதிரி ஒரு 15 டெஸ்க்டாப்ஸ் இருக்குது. இந்த 15 டெஸ்க்டாப்ஸை வந்து ஒரு 2 பிரிண்டரோட கனெக்ட் ஆகிருக்கு. பிரிண்டர் 1, பிரிண்டர் 2. 2 பிரிண்டரோட இந்த 15 டெஸ்க்டாப்ஸும் கனெக்ட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு கம்ப்யூட்டிங் லேப். இப்போ நான் வந்து ஒரு சில அசம்ஷன்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அப்போனா தான் நம்ம வந்து ஒரு ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் வழியாக நம்ம வந்து ஒரு சில கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முடியும். முதல்ல கேள்வியை சொல்லிடுறேன். என்ன ப்ராபபிலிட்டியில் இந்த பிரிண்டர் வந்து வேலையே செய்யாமல் சும்மா உட்காந்துட்ருக்கும், ஜாபே இல்லாமல்? ஜாபுங்கிறது வந்து இந்த பிசி கொடுக்குற ஜாப் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுறது. என்ன ப்ராபபிலிட்டியில் ரொம்ப பிஸியாக இருக்கும்? அதாவது எந்த ப்ராபபிலிட்டியில் ஐடியலாக வேலையே செய்யாமல் வேலையே இல்லாமல் சும்மா இருக்கும், எந்த ப்ராபபிலிட்டியில் பிஸியாக இருக்கும்? இதெல்லாம் நம்ம நார்மலாக, இது எதுக்காகன்னா ரொம்ப பிஸியாக இருந்துச்சுன்னா இன்னொரு பிரிண்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி இது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில இதுக்காக எப்படி டிசைன் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இது பண்ணுறது. ஸோ இதுக்காக ஒரு சில அசம்ஷன் எல்லாம் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் அசம்ஷன் வந்து ஒவ்வொரு டெஸ்க்டாப்பும் ஒரு பிரிண்ட் கமாண்ட் கொடுக்கலாம், ஒரு பிரிண்ட் ஜாப் கொடுக்கலாம் இந்த பிரிண்டருக்கு. அது என்ன இதில் பிரிண்ட் ஜாப் கொடுக்கும் அப்படின்னா, பிரிண்ட் ஜாப் கொடுக்கும்னா ஒவ்வொரு பிரிண்ட் ஜாப் கொடுக்குறதோடைய டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் த பேராமீட்டர் லாம்டா. ஒவ்வொரு டெஸ்க்டாப்பும் ஒவ்வொரு பிரிண்ட் ஜாப்பை கொடுக்குறதோடைய டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இன்டர் அரைவல் டைம் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது ஒன்று கொடுத்துட்டு அடுத்தது கொடுக்கணும் அப்படின்னா இன்டர் அரைவல் டைம் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். பிரிண்டர் வந்து எவ்வளோ நேரம் பிரிண்ட் எடுத்துக்கும் அப்படின்னா, அந்த பிரிண்டர் எடுத்துக்கிற டைம் வந்து பிரிண்டர் டு பிரிண்ட் எனி ஜாபை, கொடுத்துருக்க ஜாபை வந்து பிரிண்ட் பண்ணோன்னா அது எடுத்துக்கிற டைம் வந்து அதுவும் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். பிரிண்டர் டு பிரிண்ட் அதுவும் எடுத்துக்கிற டைம் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் த பேராமீட்டர் மியூ. இதில் இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா, ஏற்கனவே ஒரு டெஸ்க்டாப் வந்து ஒரு பிரிண்ட் கமாண்ட் கொடுத்துச்சின்னா அது பிரிண்ட் வாங்குகிற வரைக்கும் அடுத்த பிரிண்ட் கமாண்டை கொடுக்கக்கூடாது. நல்லா பிடிச்சிக்கோங்க. ஒரு பிரிண்ட் கமாண்ட் கொடுத்து அது பிரிண்ட் ஆகாமல் அங்கே க்யூவில் நின்றுச்சின்னா அடுத்த பிரிண்ட் கமாண்ட் கொடுக்க முடியாது. பிரிண்டர் ஆனதுக்கப்புறம், பிரிண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த D1ஓ இல்லை D2ஓ இல்லை D5ஓ எதுவாக இருந்தாலும் அடுத்த பிரிண்ட் கமாண்டை கொடுக்கலாம். ஏன்னா நான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்காட்டி மாடல் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடும், இன்ஃபைனைட் ஸ்டேட் மாடல் ஆகிடும். அதனால் நான் வந்து ஒரு ஃபைனைட் ஸ்டேட் மாடலாக வச்சுக்கிறேன். இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் பண்ணுறேன். இந்த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் ஆஃப் டீங்கிறது வந்து நம்பர் ஆஃப் பிரிண்ட் ஜாப்ஸ் இந்த பிரிண்டர்ஸ் 2 பிரிண்டர்லையும் சேர்த்து. அதாவது ஒரே ஒரு விர்ச்சுவல் கியூ, 2 பிரிண்டரும் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு பிரிண்டரில் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும், ரெண்டாவது பிரிண்டரில், ரெண்டுமே ஐடென்டிக்கல் பிரிண்டர் தான். ரெண்டுமே பிஸியாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் வந்து அப்படியே க்யூவில் நிற்கும். ஆனால் நான் கொடுத்துக்க ரெஸ்ட்ரிக்ஷன் படி
ஒரு பிரிண்ட் கமாண்ட் முடிக்கிற வரைக்கும் அதே டெஸ்க்டாப் வந்து இன்னொரு பிரிண்ட் கமாண்ட் கொடுக்க முடியாது. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டியோட பாசிபிள் வேல்யூஸ் என்ன? அதுதான் ஸ்டேட் ஸ்பேஸ். ஸ்டேட் ஸ்பேஸ் வந்து 0வாக இருக்கலாம். ஏன்னா யாருமே பிரிண்ட் கொடுக்காமல் இருந்தால் க்யூலேயும் இல்லை, அண்டர் பிரிண்ட்லேயும் இல்லை, ஸோ 0வாக இருக்கலாம். இல்லைன்னா ஒரே ஒரு பிரிண்ட்டு அண்டர் பிரிண்ட்டில் இருக்குது, ஒரே ஒரு பிரிண்டர் மட்டும் பிஸியாக இருக்குது, இன்னொரு பிரிண்ட்டு சும்மா இருக்குது, அது இருக்கலாம். இல்லைன்னா 2 பிரிண்டருமே பிஸி, க்யூவில் எதுவுமே கிடையாது, அது 2. 3னா 2 பிரிண்ட்டு பேரலாக போயிட்டுருக்குது, பிரிண்ட்டு போயிட்டுருக்குது, இன்னொன்று வந்து க்யூவில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3 டெஸ்க்டாப்ஸ் வந்து பிரிண்ட் கமாண்ட் கொடுத்துருக்குது, ஏதோ ஒரு டைமில் 2 பிரிண்ட் ஆகிட்டுருக்குது, 1 வந்து க்யூவில் நிற்கிது. அப்போனா இந்த 3 டெஸ்க்டாப்பும் பிரிண்ட் கமாண்ட் கொடுக்க முடியாது எப்போ அந்த பிரிண்ட் வர வரைக்கும். இது 3உடைய சினாரியோ. அப்படி போய்கிட்டே இருக்கு. இது 15 வரை போகலாம். ஏன்னா ஏதோ ஒரு டைமில் 15 டெஸ்க்டாப்பும் ஒவ்வொரு பிரிண்ட் கமாண்ட்டை கொடுத்துட்டு பிரிண்ட்டு முடியாமல் ஏதோ ஒரு டெஸ்க்டாப்போட பிரிண்ட்டு முடியலை, இன்னொரு டெஸ்க்டாப்போட பிரிண்ட்டும் முடியலை, மீதி 13 பிரிண்ட் ஜாப்ஸ் வந்து க்யூவில் நிற்கிது. அந்த பாசிபிலிட்டி புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? இதுதான் ஸ்டேட் ஸ்பேஸ். இப்போ இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் தெரிஞ்சிச்சு, இந்த அசம்ஷன்ஸ் தெரிஞ்சிச்சு, இந்த ரேண்டம் வேரியபிள் தெரிஞ்சிச்சு. இதை நல்லா பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஆஃப் டிங்கிறது வந்து முதல்ல அது வந்து ஒரு கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயின். அது எப்படின்னா, நான் இப்போ டயக்ராம் போட்டு காமிக்கிறேன், ஸ்டேட் ஸ்பேஸ் டயக்ராம் போட்டு காமிக்கிறேன். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். ஸ்டேட் ஸ்பேஸ் வந்து 0, 1, 2, ஒரு 3 கூட போட்டுக்கிறேன், 3 தேவைப்படும், 3, அப்புறம் 14, 15. 0 to 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 0 to 1 எப்போ வரும்னா, 0ங்கிறது வந்து எந்த பிரிண்ட் கமாண்டும் இல்லை, 1ங்கிறது வந்து ஒரு பிரிண்ட் கமாண்ட் வருது. அது எங்கேருந்து வரலாம்? ஏதாவது ஒரு 15 டெஸ்க்டாப்லேருந்து வரலாம். ஒவ்வொரு டெஸ்க்டாப்பும் பிரிண்ட் ஜாப் கொடுக்கறது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ யார் முந்தி பிரிண்ட் கமாண்ட் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் பிரிண்டருக்கு போய் நிற்கும். யார் முந்தி அப்படிங்கும்போது என்ன வேர்டு வருதுன்னா மினிமம். அதாவது டெஸ்க்டாப் 1 ஃபஸ்ட்டு பிரிண்ட் கமாண்டை கொடுக்கலாம் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் டைமுக்கு அப்புறம், 2வது டெஸ்க்டாப்பும் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் டைம், எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் லாம்டா டைமில் பிரிண்ட் ஜாப் கொடுக்கலாம். இல்லை 3, அதே மாதிரி 15. ஒவ்வொருத்தரும் ஒரு ரேண்டம் அமௌண்ட் ஆஃப் டைம் எடுத்துக்கலாம். ஆனால் யார் முந்தி கொடுக்குறாங்களோ அவங்களது தான் அங்கே பிரிண்டருக்கு போகும். அவங்க வந்ததுக்கப்புறமா தான் அது ஸ்டேட் 0லேருந்து 1க்கு போகும். அப்படின்னா மினிமம் ஆஃப் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் parameter lambda for D1, எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் parameter lambda for D2, அதே மாதிரி 15 வரைக்கும். அப்படின்னா நீங்கள் முன்னாடியே ப்ராபபிலிட்டி தியரி கோர்ஸில் படிச்சிருக்கோம். ஒரு 2 இண்டிபெண்ட்டோ இல்லை 2க்கு மேற்பட்ட இண்டிபெண்ட் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ரேண்டம் வேரியபிள் இருந்து அதுக்கு மினிமம் கண்டுபிடிச்சிங்கன்னா, இண்டிபெண்ட்டாக இருந்தால் அதுவும் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், பேராமீட்டர் வந்து சம் ஆஃப் பேராமீட்டர்ஸ். அதனால் இது வந்து பேராமீட்டர் வந்து 15 லாம்டா. யார் முந்தி கொடுத்தாங்களோ அவங்களுடைய பிரிண்ட்டு தான் அங்கே பிரிண்டரில் போய் நிற்கும். 15 பேரில் யாருனாலும் கொடுக்கலாம், எல்லாமே இண்டிபெண்ட்டு. நான் எழுதலைங்க, அசம்ஷனுங்கிற வேர்டில் டீட்டெயில்டாக எழுதலை, அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு பிரிண்ட் ஜாப்பும் ஒவ்வொரு பிரிண்டரில் கொடுக்குறக்குரிய தான் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், இண்டிபெண்ட் வித் அதர் டெஸ்க்டாப். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 1லேருந்து 2க்கு என்ன ரேட்டு? ஏற்கனவே ஒரு டெஸ்க்டாப் வந்து பிரிண்ட் கமெண்ட் ஏற்கனவே கொடுத்துருச்சு, அது பிரிண்ட்டு போயிட்டுருக்குது, இப்போ கொடுக்க முடியாது. மீதி 14 டெஸ்க்டாப்லேருந்து ஏதாவது ஒன்று தான் கொடுக்க முடியும். அதனால் இந்த ரேட் வந்து 14 லாம்டா. இதே மாதிரி இந்த ரேட் வந்து 13 லாம்டா, இது வந்து 12 லாம்டா. இந்த லாஸ்ட்டு வந்து கடைசியில் ஏதோ ஒரு டெஸ்க்டாப்பு கொடுக்காமல் இருக்கிற இது அது கொடுக்கலாம். அதனால் இது லாம்டா, இது 2 லாம்டா. 1 to 0 2 பிரிண்டர் இருக்குது. ஒவ்வொரு பிரிண்டரும் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் மியூவில் பிரிண்ட் ஆகும். ஆனால் இன்னொரு பிரிண்டர் சும்மா தான் இருக்குது. அதனால் 1 to 0ங்கிறது வந்து ரேட்டு
மியூ. ஆனால் 2 to 1ங்கிறது வந்து 2 பிரிண்டரும் ஜாபுக்கு பிரிண்ட் ஆகிட்டு இருக்குது. ஏதாவது ஒன்று முடிஞ்சதுன்னா தான் 1க்கு போகும். ஏதாவது ஒன்றுன்னா யார் சீக்கிரமாக முடிக்கிறாங்களோ, எந்த பிரிண்டர் சீக்கிரமாக முடிக்குதோ, அப்போ மினிமம் ஆஃப் அந்த 2 பிரிண்டரோட எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் மியூ. அதனால் இந்த ரேட் வந்து 2 மியூ. இந்த ரேட் வந்து 3 to 2ங்கிறது வந்து 3 பிரிண்ட் கமாண்ட் இருந்தாலும் 2 பேரலாக பிரிண்ட் ஆகிட்டு இருக்குது. ஒன்று வந்து க்யூவில் தான் நிற்கிது. அதனால் இதுவும் 2 மியூ, இதுவும் 2 மியூ, எல்லாமே 2 மியூ. இப்போ கொஸ்டின் வந்து என்ன கேட்டேன், இன் அ லாங்கர் ரன் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த பிரிண்டர் இஸ் ஐடியல். எப்போ பிரிண்டர் சும்மாவே இருக்கும்? பிரிண்டர் 2 பிரிண்டருமே சும்மா இருக்கிறது வந்து பை நாட். probability that both the printers are ideal in long run. long run steady state ஒன்று தான். எப்போ 2 பிரிண்டரும் பிஸி, what is the probability that both the printers are busy? ஸ்டேட் 2லேருந்து எல்லாமே. ஸோ அதனால் பை 2 பை 3 பை 5 வரை பண்ணுறது பதிலாக 1 மைனஸ் பை நாட் பை 1. இது probability that both the printers are busy. இதே மாதிரி நிறைய கொஸ்டின் கிரியேட் பண்ணலாம். both the printers are busy in a longer run. ஸோ இப்போது இந்த ப்ராப்ளத்தில் வந்து நான் உங்களை எப்படி ப்ராப்ளம் டெவலப் பண்ணுறது, என்னென்ன அசம்ஷன் கொடுத்தா அது சிடிஎம்சி ஆகும், அது பர்த் டெத் ப்ராசஸ் ஆகும். ஸோ ஃபைனலாக இது வந்து பர்த் டெத் ப்ராசஸ். ஏன்னா பர்த் ரேட் இருக்குது, டெத் ரேட்ஸ் இருக்குது. பியூர் பர்த் ப்ராசஸ் கிடையாது, பியூர் டெத் ப்ராசஸ் கிடையாது. இது வந்து ஒரு பர்த் டெத் ப்ராசஸ் வித் 16 ஸ்டேட்ஸ், ஃபைனைட் ஸ்டேட் மாடல். ஃபைனைட் ஸ்டேட் மாடலுங்கிறதுனால உங்களுக்கு எல்லா கண்டுபிடிக்கிறதுலாம் ஈஸி. இதில் டைம் டிபெண்டன்ட் ப்ராபர்ட்டி கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு. இந்த பை நாட்டு பை 1 எல்லா ப்ராபபிலிட்டியும் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத வந்து டெரிவேஷன் நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம். ஸோ அதை யூஸ் பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம். இது ஃபைனைட் ஸ்டேட் மாடலுங்கிறதுனால இது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த எடுத்துக்காட்டோட இந்த பர்த் டெத் ப்ராசஸ் லெக்சரை முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயின் லெக்சரும் இதோட முடிஞ்சுக்குது. அதாவது 5 லெக்சரோட கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயினும் முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ. நன்றி.